ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம பிஜிடிஆர்பி இங்கிலீஷ்க்கான ஒரு குட்டியான ஒரு ரீகால் மாதிரியான சில ஒன் வேர்ட்ஸ் வந்து பார்க்க போகிறோம். யூனிட் 1லேருந்து தி கேண்டர்பரி டேல்ஸ் பேஸ்டான ஒரு 20 MCQs வந்து நான் வந்து இதில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், சாசர் பர்ன் இன் ஜாஸ். ஓகேங்களா. ஸோ ஜெஃப்ரி சாசர் வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் கொஸ்டின். ஸோ இவருடைய காலகட்டம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவர் எப்போ பிறந்தார் அப்படிங்கிறத எக்ஸாக்டாக வந்து நமக்கு வந்து தெரியாது. ஓகேங்களா. ஸோ சில இடங்களில் பார்த்தோம்னா 1340 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, சில இடங்களில் வந்து பார்த்தோம்னா 1343 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதன்படி பார்த்தோம்னா நமக்கு வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1343. நெக்ஸ்ட் கொஸ்டின், who hailed Chaucer as the first one capable of finding poetic matter in English? ஸோ நம்ம வந்து இதில் வந்து பார்த்தோம்னா தி ஃபர்ஸ்ட் ஒன் கேப்பபிள் ஆஃப் ஃபைண்டிங் poetic meter, நமக்கு வந்துட்டு ஒரு poetic matter ஸோ முதல்ல ஒரு பர்சன் வந்து இங்கிலீஷில் poetic மேட்டரை வந்து கொண்டு வந்தது, இல்லைன்னா poetic மேட்டர்ஸை வந்து இன்க்ளூட் பண்ண ஒரு பர்சன் யார், அதாவது இவர் சாசர் அப்படின்னு சொன்ன ஒரு பர்சன் யார் அப்படிங்கிறது அதில் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ட்ரைடன், ஜான்சன், தாமஸ் ஹெக்லேவ், ஜான் கோவர். ஸோ இதில் ஆன்சர் வந்து பார்த்தோம்னா தாமஸ் ஹெக்லேவ் தான் வந்து சொல்லியிருப்பார். சாசர் வந்து பார்த்தோம்னா இங்கிலீஷில் ஃபர்ஸ்ட்டாக வந்து poetic மேட்டரை வந்து கொண்டு வந்தவர் அப்படின்னு சொல்லி தாமஸ் ஹெக்லேவ் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்டு ஜான் கோவரை வந்து சாசருக்கு வந்து ஒரு விஷயத்தில் வந்து ரைவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின், ஆல்மோஸ்ட் டேஸ் 1000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அட்டஸ்டட் டு இன் சாசேரியன் மேனுஸ்கிரிப்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம்னா ஷேக்ஸ்பியர் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார் அப்படின்னு சொல்லியிருப்போம், இல்லைனா 5000 இங்கிலீஷ் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி ரைட்டிங்ஸ் எழுதியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து சாசரியனுடைய மனுஸ்கிரிப்ட்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து சில ஆயிரம் இங்கிலீஷ் வார்த்தைகள் இருந்தது அப்படின்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ அப்படி வந்து பார்த்தோம்னா எத்தனை இருந்ததுங்கிறது 2000 இல்லை 3000 4000 5000 அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 2000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹிஸ். ஓகேங்களா. ஸோ சாசர் ஃபேமிலி நேம் இஸ் டிரைவ்டு ஃப்ரம் தி ஜாஸ். ஓகேங்களா. ஸோ சாசரோட ஃபேமிலி நேம் வந்து ஒரு லாங்குவேஜிலேருந்து ட்ரைவ் ஆகி வந்தது. ஸோ அந்த சாசர் அப்படிங்கிறதுக்கான வேர்டு வந்து பார்த்தோம்னா சாசியர். ஓகேங்களா. CHAUCIER அப்படின்னு சொல்கிறோம். ஒன்ஸ் தாட் டு மீன் ஷூ மேக்கர். ஸோ நமக்கு வந்து இந்த சாசியர் அப்படிங்கிற இந்த வேர்டுக்கான மீனிங் வந்து பார்த்தோம்னா ஷூ மேக்கர் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். பட் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை வந்து ஹோஸ் ஆர் லெகின்ஸ் அப்படின்னு சொல்லி, மேக்கர் ஆஃப் ஹோஸ் ஆர் மேக்கர் ஆஃப் லெகின்ஸ் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து சொல்கிறோம். ஸோ சாசரோட ஃபேமிலி நேம் வந்து சாசியர் அப்படின்னு சொல்லி ஒரு லாங்குவேஜ்லேருந்து எடுத்தது அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறதான் ஃப்ரெஞ்சு, இட்டாலி, க்ரீக், லாட்டின். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜிலேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ சாசியர் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். ஸோ அந்த காலகட்டத்தில் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக மக்களால் பேசப்பட்டிருக்கும். ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்தோம்னா ஆன்சர் வந்து ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் ஒன், ஃபிஃப்த் கொஸ்டின், சாசர் வாஸ் born in the region of Edward III, lived through that of Richard II and died the year after Jas ascended the throne. ஸோ சாசர் வந்து பார்த்தோம்னா எட்வர்டு 3 ரீஜனில் வந்து பார்த்தோம்னா பிறந்திருப்பார், ரிச்சர்டு 2 உடைய ரீஜனில் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்திருப்பார். அண்டு இவர் வந்து ஒருத்தர் அரியணை ஏறினதுக்கப்புறம் இறந்துருவார். கிட்டத்தட்ட சாசரோட ஏஜில் 3 மாபெரும் அரசர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அன்ற 3வது நபர் யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஹென்ரி 1, ஹென்ரி 2, ஹென்ரி 3 அண்டு ஹென்ரி 4. ஸோ ஆன்சர் வந்து ஹென்ரி 4. ஸோ இது வந்து ஹட்சன் புக்கில் இருக்கிற லைன். ஸோ யாராக இருந்தாலும் சாசர் அப்படின்னாவே எட்வர்டு 3, ரிச்சர்டு 2, ஹென்ரி 4 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இன் 1348 கேம் தி awful epidemic called Black Death. ஸோ நமக்கு வந்து Black Death அப்படின்னாவே
1348 வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அது வந்தபோது பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வந்து 4/3 பங்கு மக்கள்னு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட வந்து பாப்புலேஷன்ஸில் பாதிக்கும் மேலே பிளாக் டெத்துனால இறந்துட்டாங்க அப்படிங்கிறது தான் ரெக்கார்டு. அண்டு அந்த பிளாக் டெத்துங்கிறது பார்த்தோம்னா ஹிஸ்ட்ரியில் லேட்டராக 1362 அண்டு 1367லேயும் வந்தது, ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் 3 தடவை வந்திருக்கு. 1348 தான் ஃபஸ்ட்டு, 1362 அடுத்து, 1367 அடுத்து, அதுக்கு அடுத்தது வந்தது எப்போது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம்னா 1368, 1369, 1370, 1371. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1370. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். சார்ஜர்ஸ் ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் ஜாஸ். ஸோ சார்ஜரோட ஆட்டோபயோகிராஃபி ஒர்க், ஓகேங்களா. ஸோ அவரை பற்றி ஒரு பாயுடியேஜை சொல்கிற வகையில் பார்த்தோம்னா இந்த ஒர்க்கில் வந்து சில ரைட்டிங்ஸ், சில லைன்ஸ் வந்து அவர் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பார். ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்தோம்னா அவருடைய ஆட்டோபயோகிராஃபி ஒர்க் அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம வந்து சொல்லலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ட்ரில்லியஸ் அண்டு கிரெசைடு, ரோமன் ஜெயிலா ரோஸு, ஃபிலஸ்ட்ரோ அண்டு தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ரைட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா தி ஹவுஸ் ஆஃப் ஃபேம். Next question. The narrators opens the general prologue with a description of the return of jazz. ஸோ நம்ம சார்ஜர் வந்து பார்த்தோம்னா ஜென்ரல் ப்ரலாகை வந்து ஒரு சீசனை வந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு சீசனை மையப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். இது ரொம்ப 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 சிம்பிளான கொஸ்டின். ஆனால் இதை பேஸ் பண்ணி கொஸ்டின் எல்லா எக்ஸாம்ஸ்லையும் எப்படி இதை வந்து கேட்டுறாங்க. ஒன்று லைனை கொடுத்து கேட்டுருவாங்க, இல்லைன்னா மந்த்தோட நேமை கொடுத்து கேட்டுருவாங்க, இல்லைன்னா என்ன சீசன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் அதை நம்ம அங்கே செட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: ஸ்ப்ரிங், ஆட்டம், வின்டர், சம்மர். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் சீசன், ஓகேங்களா. ஸ்ப்ரிங் சீசன் தான் இதுக்கு ஆன்சர். அண்டு இதுக்கு வந்து மந்த்தை கேட்டாங்கன்னா ஏப்ரல் மந்த் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். செயின்ட் தாமஸ் பக்கெட், ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி, ஹூ வாஸ் மர்டர்ட் இன் ஜாஸ். ஸோ கேன்டர்பரி, அதாவது கேன்டர்பரி டேல்ஸில் வந்து பார்த்தோம்னா தாமஸ் பக்கெட் இறந்த இடத்துக்கு தான் வந்து பில்கிரிமேஜ் போவாங்க. ஸோ அப்படி அந்த பர்சன் வந்து எப்போ இறந்தார், எப்போ கொல்லப்பட்டார் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஒன்று தாமஸ் பக்கெட் எப்போ இறந்தார் அப்படிங்கிற கொஸ்டினில் வரலாம், இல்லைன்னா தாமஸ் பக்கெட்டை யார் கில் பண்ணாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம், இல்லைன்னா கேன்டர்பரி டேல்ஸில் பில்கிரிமர்ஸ் வந்து எந்த பிளேஸ்க்கு போகிறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வரும். ஸோ அதனால் இந்த தாமஸ் பக்கெட்டை மையமாக வச்சு கம்பல்சரி ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ரைஸ் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ அதனால் இதோட ஆப்ஷன்ஸ் பாருங்கள்: 1170, 1171, 1172, 1173. ஸோ ஆன்சர் வந்து 1170. நெக்ஸ்ட் ஒன். செயின்ட் தாமஸ் பக்கெட் கில்டு பை ஜாஸ். ஸோ அதே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்களா. ஸோ தாமஸ் பக்கெட்டை வந்து யார் கில் பண்ணாங்க அப்படிங்கிறது. ஸோ கிங் ஹென்ரி 1, ஹென்ரி 2, ஹென்ரி 3 அண்ட் ஹென்ரி 4. ஸோ தாமஸ் பக்கெட்டை கில் பண்ணது. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டினை சரியாக கவனிச்சிருக்கோம். சரி, ஓகேங்களா. ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிரும். ஸோ ஓகே, இதோட ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஹென்ரி 2. Chaucer, referring to the pilgrims as the beginning in jazz, asserting his status as a member of the group. ஓகே, ஸோ சார்ஜர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பில்கிரிம், அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வராங்க. ஸோ அப்படி அவங்க டபர்டியன் அப்படிங்கிற பிளேஸில் தங்கியிருக்காங்க. அப்படி தங்கி இருக்கும்போது தான் சார்ஜர் அவங்களோட ஜாயின் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேருந்து அவங்க சேமாக வந்திருக்க மாட்டாங்க அந்த குரூப்பில் வந்துட்டு. ஸோ சார்ஜர் அவங்களோட சேர்ந்ததுக்கப்புறம் அவர் அது வரைக்கும் அந்த குரூப்பை பற்றி பேசுவார். அதுக்கப்புறம் அங்கேருந்து இதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஐ அப்படின்னு சொல்லி தான் அவரை பற்றி பேசியிருப்பார் சிங்கிளாக. லேட்டராக வந்து வி அப்படிங்கிற ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவார், ஓகேங்களா. ஸோ அந்த விங்கிற வேர்டை வந்து யூஸ் பண்ணுறது மூலமாக அந்த குரூப்போடு நானும் சேர்ந்துட்டேன், நாங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்துடும். ஸோ அதனால் நானும் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து சேர்ப்பார். ஸோ அப்படி வந்து அந்த நானும் சேர்ந்தேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, அந்த லைன் வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அந்த கொஸ்டின். ஸோ அது பார்த்தோம்னா லைன் 28, 29, 30, 27. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 29. ஸோ 29வது லைனில் தான் பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து நானும் அந்த குரூப்பில் சேர்ந்துட்டேங்கிற மாதிரி அதை ரெஃபர் பண்ணுற விதமாக பில்கிரிம்ஸ் அஸ் வி அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார். ஓகே, கொஸ்டின் நம்பர் 12. தி பில்கிரிம்ஸ் ரெப்ரசன்ட் அ
செக்ஷன் ஆஃப் ஜாஸ் இங்கிலீஷ் சொசைட்டி. ஸோ இந்த பில்கிரிம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம், ஓகேங்களா. ஸோ எதை பற்றி பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் 13th century, 14th century, 15th century அண்ட் 16th century. ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்ச கொஸ்டின் தான், 14th century. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13th. தி கேண்டர்பரி டேல்ஸ் ரிட்டன் இன் ஜாஸ். ஸோ கேண்டர்பரி டேல்ஸ் வந்து எந்த லாங்குவேஜில் அதாவது எந்த காலகட்டத்தில் இருந்த லாங்குவேஜில் எழுதுனாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது. இந்த ஒரு ஆன்சரை வர வைக்கிறதுக்கு கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன், நானே வந்து பார்த்துருக்கேன், ஓகேங்களா. ஸோ இதுக்காக பார்த்தோம் அப்படின்னா ஆங்கிலோ, அதுக்கப்புறம் செல்டிக் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் சாக்சன், ஸோ இந்த மாதிரி இவங்களையெல்லாம் உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ சாக்சன் அண்ட் செல்டிக் இதெல்லாம் வந்து பேசிக், அதாவது இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து ஸ்டார்டிங் காலகட்டத்தில் இருந்ததை வச்சு கொண்டு வருவாங்க. ஸோ ஓகே, நமக்கு அது தேவையில்லை இப்போது. ஸோ நம்ம இதை மட்டும் பார்ப்போம். கேண்டர்பரி டேல்ஸ் வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா மிடில் இங்கிலீஷ் பீரியடில் வந்து கொண்டு வந்தது, எழுதப்பட்டது அப்படின்னு வச்சுக்குவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 14. தி ஃப்ரேம் ஸ்டோரி ஆஃப் தி போம் as set out in the jazz lines. ஸோ இந்த கேண்டர்பரி டேல்ஸோட ஃப்ரேம் ஸ்டோரி வந்து பார்த்தோம்னா இத்தனை லைன் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அதான் கொஸ்டின். ஸோ பாருங்கள், 848, 858, 868 அண்ட் 878. ஸோ ஆன்சர் வந்து 858 தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Chaucer meets a group of jazz who are all on the way to Canterbury, the site of the shrine of St. Thomas Becket. ஸோ நமக்கு வந்து சாசர் வந்து பார்த்தோம்னா குரூப் ஆஃப் பீப்புளை வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி மீட் பண்ணுற குரூப் ஆஃப் பீப்புளை என்னன்னு சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். இவங்க எப்போ மீட் பண்ணுறாங்கன்னா தாமஸ் பெக்கரோட ஷெரினுக்கு போகிற குரூப்பை மீட் பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ அந்த பீப்புள் பாருங்கள், அரிஸ்டோக்ராட்டிக் பீப்புளா, மிடில் கிளாஸ் பீப்புளா, இல்லை சன்ரை ஃபோக்கா, இல்லை ஷெப்பர்ட்ஸா. ஸோ இதில் யாரை மீட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான். ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா சன்ரை ஃபோக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதில் சன்ரை அப்படிங்கிறது பார்த்தோம்னா வேரியஸ் அப்படின்னு சொல்லி மீனிங் வரும். வேரியஸ் பீப்புள் அப்படின்னு வச்சுக்கோங்க, வேரியஸ் ஃபோக் அப்படி, சன்ரை ஃபோக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா வேலை செய்கிறவங்களும் கிட்டத்தட்ட வந்து 14th centuryயில் மக்கள் வந்து எப்படியெல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய உடைகளாக இருக்கட்டும், இல்லை பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், அவங்களுடைய செயல்களாக இருக்கட்டும், எல்லாமே எப்படி இருக்குங்கிறத இதில் தான் சாசர் வந்து சொல்லியிருப்பார். ஸோ அதனால் வந்து பார்த்தோம்னா அது வந்து சன்ரை ஃபோக் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம், ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் 16th question. The prologue is taken up by a description of them. Chaucer seeks to describe jazz. So prologue is taken up by a description of them, ஓகேங்களா. ஸோ பார்த்தோம்னா இதில் வந்து ப்ரலாக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதை பற்றி தான், இவங்களை பற்றி தான் எடுத்திருப்பாங்க அப்படின்னு எடுக்கிறோம். அண்டு அது மட்டும் இல்லாமல் சாசர் சீக்ஸ் டு டிஸ்கிரைப், இதில் வந்து இவங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். யார் அப்படிங்கிறது அவன் மக்களுடைய கண்டிஷனா, இல்லை தேர் ஏரியா, இல்லை தேர் சோசியல் டிகிரியா. ஸோ அவங்களோட ஸ்டேட்டஸா, இல்லை அவங்க செயல்களா, இல்லைன்னா அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பற்றி சொல்கிற விதமாங்கிறது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா ஆல் தி அபவ் தான். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். தி ஹோஸ்ட் இன் கேண்டர்பரி டேல்ஸ் ஜாஸ். ஸோ ஹோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ், இது காமனான கொஸ்டின் தான், ஹாரி பெய்லி. ஸோ இது பேசிக் கொஸ்டின். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். Jazz was considered a hierarchical, courtly and aristocratic language during the Middle Ages. ஸோ ஒரு மிடில் ஏஜில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லாங்குவேஜை வந்து ரொம்ப ஹையராரிக்கலாக, ரொம்ப ஹை லெவல் லாங்குவேஜாகவும், அப்படியே மேனுவலாக கோர்ட்லி அப்படியே சீனாக பேசுகிற மாதிரியும், அண்டு ரொம்ப அப்படியே பணக்காரங்க பேசுகிற லாங்குவேஜாகவும் ஒரு லாங்குவேஜ் இருந்தது மிடில் ஏஜஸில். ஸோ அது எந்த லாங்குவேஜ்னு பார்ப்போம். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், ஃப்ரெஞ்சு, க்ரீக், இட்டாலி அண்டு இங்கிலீஷ். ஸோ ஃப்ரெஞ்சு தான் இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, கொஸ்டின் நம்பர் 19. தி டேல் வாஸ் ரிட்டன் இன் ப்ரோஸ் ஜாஸ். ஸோ கேண்டர்பரி ப்ரலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸில் ப்ரோஸ் ஸ்டைலில் வந்து 2 கதையை வந்து எழுதியிருப்பாங்க. ஆன்சரை நான் கிட்டத்தட்ட சொல்லிட்டேன். ஸோ 2 பேர்த்தோட ஸ்டோரி வந்து ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்கும். ஸோ அது யாருடையது அப்படிங்கிறது தான். டேல் ஆஃப் நைட்டா, இல்லை டேல் ஆஃப் மெலிபி, டேல் ஆஃப் பேஷன், அல்லது ஆப்ஷன் பியா அண்டு சியா. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம்னா ஆப்ஷன் டி தான். டேல் ஆஃப் மெலிபி அண்ட் டேல் ஆஃப் பேஷன், இவங்க 2 பேர்த்துடைய ஸ்டோரியும் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரோஸ் ஸ்டைலில் இருக்கும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். தி லாங்கஸ்ட் டேல் இஸ் ஜாஸ். ஸோ ப்ரலாக் டு தி கேண்டர்பரி டேல்ஸில் லாங்கஸ்டான டேல் என்ன அப்படிங்கிறது அந்த கொஸ்டின். ஆப்ஷன்ஸ் பாருங்கள், பேஷன்ஸ் டேல், நைட்ஸ் டேல், பாத்ஸ் டேல் அண்ட் மில்லர்ஸ் டேல்.
ஆன்சர் நைட் ஸ்டைல். ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்டாக வந்து ஒருத்தர் வந்து கதை சொல்லுவாங்க. ஸோ அது யாருடைய கதை அப்படிங்கிறது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம கண்டினியூஸாக இப்போலேருந்து பிஜிடிஆர்பிக்கு அப்படின்னு சொல்லி ரெகுலராக நம்ம வந்து டைட்டில் வைஸ்டாக வந்து ஒரு 10 to 20 கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வந்து டெய்லி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ அது மாதிரி கண்டினியூ பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்டு இன்னும் எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.